பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கரும்பு பயிரை பத்தி சொல்றேன். மாநிலத்திலையும் நாட்டிலையும் ஒரு முக்கிய பயிரா இன்னைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க. சவால்கள் இருக்கு. அது என்னென்ன சவால்கள்னா பூச்சிகள், நோய்கள், அப்புறம் வளர்ச்சி குன்றி மகசூல் குறைஞ்சு போறது. இந்த மாதிரி பிரச்சனைகளால விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன தீர்வுங்கிற விஷயங்களை எல்லாம் இயற்கையான முறையில சொல்லணும்னா, அதாவது மண்ணுல ஒரு உயிரியல் சக்தியை அதிகப்படுத்துறது மூலமா என்னென்ன மாதிரியான அற்புதங்களை எல்லாம் நாம பார்க்க முடியுங்கிற விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமா விளக்கி கொடுக்க ஆசைப்படுறேன். அந்த ஒரு உயிரியல் சக்தி, அதாவது மண்ணோட உயிரியல் சக்தின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மண்ணுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மண்புழு தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மண்புழு அப்படின்னா விவசாயியோட நண்பன், மண்ணோட ஆரோக்கியத்தோட ஒரு குறியீடு அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம். ஆனா அந்த மண்புழுக்களால ஆகக்கூடிய அற்புதங்களை எல்லாம் மண்ணுல நாம விஞ்ஞான பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த வகையில நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்குதுங்கிற விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு கரும்பு பயிர்ல வர்ற பூச்சி தொல்லைக்கு அதுக்கு அந்த மண்புழு எந்த அளவுக்கு ஒரு உதவியா இருந்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வருது, அதே மாதிரி ரொம்ப முக்கியமா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளோட பங்கு என்னவா இருக்குங்கிறத பத்தி நான் உங்களுக்கு படிப்படியா விளக்க விரும்புறேன். இதுல முக்கியமா நமக்கு தெரிய வர பூச்சிகள் என்னென்னா, இந்த போரர்ஸ், அதாவது இந்த தண்டு துளைப்பான் பூச்சியா இருக்கலாம், வேர் துளைப்பான் பூச்சியா இருக்கலாம், இல்லைன்னா குருத்தை வெட்டி விடக்கூடிய ஒரு புழு இருக்கலாம். இந்த 3 வகையும் நம்ம விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு பெரிய தொந்தரவை கொடுத்துட்டு இருக்கு. இத நாம பார்க்க போனா, இந்த 3ஐயும் பார்க்க போனா, இதோட விளைவு கரும்போட குருத்து காய்ஞ்சு போறதும் அதோட தோகைகள் காய்ஞ்சு போறதும் நடக்குது. அந்த தண்டு துளைப்பான் பூச்சியால முழு தண்டுமே காய்ஞ்சு போறத பார்க்கலாம். இதோட விளைவு என்ன ஆகும்னா, விவசாயிக்கு கடைசியா கிடைக்கிற மகசூல் குறைஞ்சிடுது. விவசாயிகளுக்கு என்ன வேணும்? மகசூல் நல்லா வரணும். ஆனா இதனால மகசூல் குறையுது. இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாம இன்னைக்கு நாம எத்தனையோ விஷயங்களை கொண்டு வந்து அதுல கொட்டி சூழலை மாசுபடுத்தி நம்ம செலவையும் அதிகமாக்கி மகசூலை குறைச்சிக்கிட்டு வர்றத நாம எல்லாரும் அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மண்புழு ஒரு விவசாயிக்கு எந்த வகையில பங்களிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. மண்புழுவானது மண்ணுக்குள்ள ரொம்ப சுலபமா ஓடாடிட்டு இருக்கும். அப்ப அந்த மண்புழு ஆழமா ஒரு 7 இருந்து 8 அடி வரைக்கும் ஓடாடுறதுனால உள்ள போகும் வரும். இதனால சாக்கಷ್ಟು துளைகள் அங்க இயல்பாவே உருவாகுது. அந்த துளைகளுக்குள்ள காற்றும் நீரும் ரொம்ப சுலபமா ஓடாடும். வேர்களுக்கு தேவையான உயிர் ஒளியை கொடுக்கிறதோட தண்ணீரையும் வழங்குறதுனால வேர்கள் ரொம்ப வலிமையா ஆழமா வளர ஆரம்பிக்குது. எப்ப வேர்கள் வலிமையா வளருதோ தேவையான முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிக் கொள்வதன் மூலமா கரும்பையும் கரும்போட தண்டு மற்றும் இலைகளையும் நல்லா தழைச்சு செழிப்பா வளர வைக்குது. தண்டு எப்போ நல்லா செழிப்பா வளருதோ அந்த தண்டோட மேல் பகுதி ரொம்ப உறுதியா மாறிடும். இந்த தண்டு துளைப்பான் பூச்சிகளா இருக்கலாம், இல்ல இதை வெட்டக்கூடிய எந்த விதமான புழுக்களாலையும் அதை வெட்ட முடியாது. அந்த தண்டு அவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால அப்போ அதுக்கு உணவு கிடைக்காம அது தானாவே இயற்கையான முறையில சாகுற மாதிரியான ஒரு நிலைமை வருது. அதனால அங்க அதனுடைய தாக்கம் இயற்கையான முறையில குறைஞ்சு போகுது. மண்புழுக்கள் அந்த ஒரு கழிவு பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய உடம்புல செரிமான செயல்முறை நடந்து அதிலிருந்து வர்ற கழிவுகள்ல ட்ரைகோடெர்மா, பேசில்லஸ், சூடோமோனாஸ் இந்த மாதிரியான ஒரு நுண்ணுயிரிகள் எல்லாம் அதுல இருந்து வெளியாகுது. அந்த நுண்ணுயிரிகள் சில நொதிகளை வெளியிடுது. அது மட்டும் இல்லாம சில நச்சு பொருட்களையும் வெளியிடுது. இது வேரையும் தண்டையும் சுத்தி இருக்கும். மெட்டாரைசியம், பியூவேரியா, பேசியானா போன்ற நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகள் இந்த தண்டு துளைப்பான் புழுக்கள் மேல உட்கார்ந்து அது ஒரு விதமான நச்சு பொருளை உற்பத்தி செஞ்சு அந்த புழுக்களோட உடம்புக்குள்ள அது உள்ளே போகுது. அப்படி அந்த உடம்புக்குள்ள போன பிறகு படிப்படியா அந்த புழுக்கள் எல்லாம் செத்து போயிடுது. ஆக இந்த ஒரு விதமான வேலைகளைத்தான் இந்த மெட்டாரைசியம் மற்றும் பியூவேசியா, பேசியானா போன்ற நுண்ணுயிரிகள் செய்யுது. அப்போ இதுல நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மண்புழுக்கள் அந்த கரும்பு பயிர்களை நல்லா செழிப்பா வளர வைக்கிறது மூலமாக
பூச்சிகளை தாமாகவே விரட்டக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு பூச்சிகளை அதுவே கட்டுப்படுத்திக் கொள்ளுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் சில நொதிகளையும் மற்றும் சில நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களையும் ஒரு விதமான பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாக அந்த பூச்சிகளோட உடம்புக்குள்ள புகுந்து அதை நேராகவே சாகடிக்கிற வேலையை இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் பண்ணுதுங்க. அதனால பாருங்க விவசாய சொந்தங்களே, எல்லாத்துக்குமே தீர்வு என்பது சந்தையில் இருந்து வாங்கிட்டு வர்ற நஞ்சு கிடையாது. இயற்கையான முறையில உங்க கரும்பை இந்த மாதிரி மண்புழுக்களை வளர்ச்சி அடைய செய்வதன் மூலமாக அந்த மண்புழுக்களும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் உங்க கரும்பை பாதுகாக்கிற ஒரு நல்ல முறையாகும். இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அப்போ எங்க தோட்டத்துல மண்புழுவே இல்லையே, நாங்க என்னதான் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன், கேளுங்க. மண்புழு வர வேண்டும் என்றால் ஏறக்குறைய பல வருஷங்களா நம்ம மண் மாசடைஞ்சு அதோட சந்ததியே இல்லாம போயிடுச்சு. ஒரு 13 வருஷமா நாங்க இந்த டாக்டர் சாயில் என்கிற உயிரி இடுபொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த மண்புழுவை ரொம்ப விரைவாக உருவாக்குற ஒரு தொழில்நுட்பம் எங்களோடது. இது நான் சும்மா சொல்ற ஒரு வார்த்தை இல்லை. இதை பெங்களூருவில் இருக்கிற வேளாண் அறிவியல் மையம், அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் இதை முழுமையா சோதனை செஞ்சு அவங்க இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. டாக்டர் சாயில் உயிரி இடுபொருளை போடுவதால உங்க மண்ணுல மிக மிக விரைவாக மண்புழுக்கள் உருவாகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு உறுதி சான்றிதழே கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே கூட நீங்க தைரியமாக இந்த டாக்டர் சாயில் உயிரி பொருட்களை பயன்படுத்தி உங்க மண்ணை ஒரு உயிருள்ள மண்ணாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நல்ல விளைச்சலை எடுங்கள் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க.